வெல்கம் டு ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ். நம்ம இப்போ 30 டேஸ்ல 50 மார்க்குக்கு எப்படி படிக்கிறது அப்படிங்கிற ஒரு ஷார்ட் பிளான் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ 11th காமர்ஸ், 11th அக்கௌண்ட்ஸ், 12th காமர்ஸ், 12th அக்கௌண்ட்ஸ் 4 சப்ஜெக்ட்டுமே போட்டாச்சு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th எக்கனாமிக்ஸ். நெக்ஸ்ட் நம்ம 11th எக்கனாமிக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்தே எல்லாருமே நிறையா படிச்சிருப்பீங்க. ஸோ படிக்காதவங்களுக்கும் சரி, படித்தவங்க எப்படி ரிவைஸ் பண்ணுறது, எப்படி ஃபுல்லா ரிவைஸ் பண்றதுக்கான கேட்டகரி வைஸ் தான் நம்ம சொல்ல போறோம். ஏன்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 12 சாப்டர்ஸ் இருக்கு. 12 சாப்டர்ஸுமே மோர் ஆர் லெஸ் எல்லாருமே படிச்சிருப்பீங்க. படிக்காதவங்களும் இந்த சாப்டர் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. படிச்சிருக்கிறவங்க இந்த சாப்டர் வைஸ் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுத்து அதை ரிவைஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. ஸோ எல்லா டைப் ஆஃப் கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ இது சாப்டர் வைஸ் கொடுக்கறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லெசன் வைஸ் ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா, இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்படிங்கிறது அந்த லெசனை பேஸ் பண்ணி தான் ரெகுலராக அதே லெசனில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் தான் மாறி மாறி வரும். ஸோ அதனால நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்படின்னு சூஸ் பண்ணி படிக்கிறத விட இம்பார்ட்டன்ட் லெசன் அப்படிங்கிற மாதிரி சூஸ் பண்ணி படிச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களால ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ஸ்கோரிங் அதிகமா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸோ கஷ்டப்படாம ஒரு லெசன்னா ஒரு லெசன் இருக்கிற ஃபுல் கொஷின்ஸ் எல்லாத்தையும் 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் எல்லாத்தையும் படிக்கணும். பிகாஸ் அந்த லெசனை ஃபுல்லா படிக்கும்போது தான் உங்களுக்கு எதை கேட்டிருக்காங்க, எந்த லெசன் இருக்கு அப்படிங்கிற ஒரு கிளாரிஃபிகேஷன் தெரியும். இன்கேஸ் அது 2 மார்க்ல இல்லைனாலும் 3 மார்க்ல அதை கேப்டா உங்களுக்கு கண்டிப்பா எழுதுறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. ஸோ இது லெசன் வைஸ் 30 டேஸில் 50 மார்க்குக்கான ஸ்டெப்ஸ் தான். ஸோ இதில் 50 மார்க் மட்டும் கிடையாது, அப் டு பாஸ் மார்க்லேருந்து 85 மார்க் வரைக்கும் நீங்கள் எப்படி ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி நம்ம வீடியோ கண்டினியூஸாக பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் மற்ற 2 சப்ஜெக்டில் நம்ம எப்படி போட்டிருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ அதே மெத்தட் தான் இதுலேயும் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸோ புதுசாக பார்க்குறவங்க இதை பார்த்துட்டு மற்ற 2 சப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் நம்மளோட ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு லாஸ்ட் இயர் கொஷின் பேப்பர்ஸ், இம்பார்ட்டன்ட் மெட்டீரியல்ஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் வேணும் அப்படின்னா நம்மளோட டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் குரூப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு வீடியோவோட கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் நான் கொடுத்துருப்பேன். ஸோ ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் தான் டெலகிராமோட நேமும். ஸோ அதில் நீங்கள் நம்ம லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டகரி பாஸ் மார்க். மொத்தமா பாத்தீங்கன்னா 1 மார்க் உங்களுக்கு 241 மார்க் இருக்கு. பர் லெசன் 21 மார்க் அப்படின்னு பார்த்துட்டு டோட்டல் ஆஃப் 1 மார்க் பாத்தீங்கன்னா 242 லெசன்ஸுக்கு இருக்கு. டோட்டலாவே 5 டிஃபரன்ஸ் கொஷின்ஸ் தான் இருக்கு. ஸோ அந்த டிஃபரன்ஸ் கொஷின்ல கண்டிப்பா ஒரு டிஃபரன்ஸ் கொஷின் உங்களுக்கு வரும். அண்ட் தென் சாப்டர் 1 ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். 2 மார்க் இல்ல 3 மார்க் கேட்பாங்க, இல்ல 5 மார்க் இல்லைன்னா ஒரு 2 மார்க் அப்படிங்கிறது கேட்பாங்க. கம்பல்சரியா சாப்டர் 1 பொறுத்த வரைக்கும் 9 to 11 மார்க் உங்களுக்கு வரும். ஸோ பாஸ் மார்க் மட்டும் இல்ல, ஃபர்ஸ்ட் சாப்டர் ஃபுல்லா படிக்கும் போது கம்பல்சரியா உங்களால எவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்ண முடியும்னா 1 மார்க் பிளஸ் 9 29 பிளஸ் இன்டர்னல் 10ங்கும் போது 40 மார்க் நீங்க ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ பாஸ் மார்க் கேட்டகரிக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர் அண்ட் தென் எல்லா டிஃபரன்ஸ் கொஷின் படிக்காம கூட எனக்கு டிஃபரன்ஸ் கொஷின் படிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு எக்கனாமிக்ஸ்ல அப்படின்னு நினைக்கிறவங்க 1 மார்க் பிளஸ் சாப்டர் 1 மட்டும் நல்லா தரவா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 40 மார்க் அப்படிங்கிறது நீங்க 90க்கு எடுக்கக்கூடிய 40 மார்க் தான். ஸோ 90க்கு 40 மார்க்குக்கு லெசன் 1, 2 ரெண்டுலயுமே பாத்தீங்கன்னா 9 to 11 மார்க் வரும். சாப்டர் 1ல சொன்ன மாதிரி தான் சாப்டர் 2வும். ஸோ 8 to 11 மார்க் அப்படிங்கிறது சாப்டர் 1 and 2ல கன்ஃபார்ம். ஸோ அப்படி எடுத்துட்டோம்னா 16 மார்க் பிளஸ் டிஃபரன்ஷியேட் 1 அப்படின்னாலும் 1 மார்க் 20நாலும் உங்களுக்கு ஈஸியா ஸ்கோர் பண்றதுக்கு கிடைக்கும். ஸோ சாப்டர் 1 and 2 மட்டும் நல்லா தரவா படிச்சீங்கன்னா கண்டிப்பா 40 மார்க். ஸோ 60 மார்க் கேட்டகரியில 1, 2, 3, 4 ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 5 லெசன்ஸ் படிச்சாலே நீங்க 59 to 65 மார்க் 90க்கு நீங்க ஸ்கோர் பண்ண முடியும். அது போக உங்களோட இன்டர்னல் மார்க் ஆட் ஆகும்போது டெஃபினட்டா நீங்க 70 to 75 அப்படிங்கிறது ஸ்கோர் பண்ணலாம். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் 4 யூனிட்டை 60 மார்க்குக்கும் அடுத்து ஃபர்ஸ்ட் 5 யூனிட்ஸை பாத்தீங்கன்னா நான் 75 மார்க் கேட்டகரியிலையும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 75 மார்க் கேட்டகரி உங்களோட அடிஷ்னலா இன்டர்னல் மார்க் ஆட் பண்ணி வரக்கூடிய 75 மார்க் கேட்டகரிஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் எனக்கு 85 மார்க் வேணும், பட் ஆனால் நான்
12 சாப்டர்ஸையும் படிக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க, நீங்க இந்த 8 சாப்டர்ஸ மட்டும் நல்லா தரோவா படிச்சீங்கன்னா, டெஃபினட்டா உங்களால 85 மார்க்ஸ் அப்படிங்கிறது ஸ்கோர் பண்ண முடியும். கண்டிப்பா அ இன்டர்னல் இன்சைட் கொஸ்டின்ஸ பொறுத்தவரைக்கும் 7 டூ 10 மார்க்குக்குள்ள கண்டிப்பா இருக்கும். ஸோ கம்பல்சரி 2 மார்க், 3 மார்க் அப்படிங்கிறது புக் பேக் கண்டிப்பா வராது. 1 மார்க்ல ஒரு 3 கொஸ்டின்ஸ் ஆர் எல்ஸ் 2 கொஸ்டின்ஸ் வந்து கம்பல்சரியா இன்சைட் கொஸ்டின்ஸ் வந்து எக்கனாமிக்ஸ்ல இருக்கும். ஸோ 5 டூ 7 மார்க் நீங்க வந்து இன்சைட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது போக ரிமைனிங் இருக்கிற மார்க்ஸ் கண்டிப்பா நீங்க இந்த சாப்டர்ஸ படிச்சீங்கன்னாவே உங்களால ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இதுதான் நம்மளோட பிளான் ஸ்டெப். பாஸ் மார்க் 40 மார்க், 60 மார்க், 75 மார்க், 80 மார்க்குக்கான ஸ்டெப்ஸ். இத ஃபாலோ பண்ணி நீங்க படிக்கும்போது ஈஸியா உங்களால ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ எல்லா சாப்டருமே படிச்சிருப்பீங்க. ரிவைஸ் பண்ணாலும் இந்த கேட்டகரி வைஸ் ரிவைஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 5 லெசனுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் குடுத்துக்கங்க. டெஃபினட்டா 59 டூ 65 மார்க் அதிலேயே வந்து உங்களுக்கு ஸ்கோர் ஆயிரும். ஸோ ஃபர்ஸ்ட் 5 லெசன்ஸ்ல எந்த கொஸ்டின்ஸுமே வந்து ஒமிட் பண்ணிராதீங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் சேனல். இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளோட டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் சேனல்.